2023-24 ஆண்டிற்கான சிறந்த தமிழ் உச்சரிப்புக்கான விருதை நியூஸ்7 தமிழின் மூத்த செய்தி வாசிப்பாளர் மோகன்ராஜ் பழனிக்கு வழங்கி தமிழ் வளர்ச்சித்துறை கௌரவித்தது. தமிழ் வளர்ச்சித்துறையின் 2022-2023 ஆண்டிற்கான மானிய கோரிக்கையின் போது தமிழ் செய்தி ஊடகங்களில் சிறந்த தமிழ் உச்சரிப்பு வாசிப்பாளர்களை தேர்வு செய்து கௌரவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அந்த வகையில் 2023-24 ஆண்டிற்கான சிறந்த தமிழ் உச்சரிப்புக்கான விருது நியூஸ்7 தமிழின் மூத்த செய்தி வாசிப்பாளர் மோகன்ராஜ் பழனிக்கு வழங்கப்பட்டது. நியூஸ்7 தமிழின் மூத்த செய்தி வாசிப்பாளரான இவர் ஊடகத்துறையில் 11 ஆண்டுகள் பணியாற்றி பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். குறிப்பாக நியூஸ்7 தமிழில் 10 வருடங்களை நிறைவு செய்துள்ளார். மேலும் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட 4 பேருக்கு அமைச்சர் மு.பே. சாமிநாதன் 25,000 ரூபாய்க்கான காசோலை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். எனக்கு தமிழ்நாடு அரசிலிருந்து சிறந்த தமிழ் உச்சரிப்புக்கான விருது தமிழ் வளர்ச்சித்துறையால் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்தில் இந்த ஒரு விருதை ஏற்படுத்திய தமிழ்நாடு அரசுக்கும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், அரசு செயலாளர் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறையின் இயக்குனர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 11 வருட ஊடக பயணத்தில் எனக்கு வாய்ப்பு வழங்கிய ஊடக நிறுவனங்கள், குறிப்பாக 10 வருடமாக நான் நியூஸ்7 தமிழில் செய்தி வாசிச்சுட்ருக்கேன். என்னை பல்வேறு வகைகளில் ஊக்கப்படுத்தின எங்களுடைய சேர்மன், நிர்வாக இயக்குனர், எங்களுடைய சிஓஓ, எங்களுடைய எடிட்டர்ஸ், இதுவரையும் என்னை கற்றுக் கொடுத்து என்னை மோல்ட் பண்ண எல்லா எடிட்டர்ஸ்க்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி அப்பா அம்மா விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க, விவசாய பணியை செஞ்சிட்ருக்காங்க, அவங்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி. பார்த்து ரசிக்கிற, ஆதரவு கொடுக்குற நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இறைவனுக்கும் நன்றி.